great pleasure to introduce Mr. Mohammad Ajaz, a trailblazer in digital transformation and the Chief Executive Officer of Manlac Technologies with expertise in AI, machine learning, IoT, IIoT and cloud solutions. He leads groundbreaking innovations that redefine business efficiency and global connectivity. His team excels in cutting-edge technologies like .NET, Java, Scala, React, Flutter and Angular, empowering industries across education, healthcare, manufacturing and beyond. Mr. Ajaz also serves as the CEO of Crown Vitria, driving smart automation in the Abu Dhabi, UAE. His passion for technology and commitment to education fuel his vision of a smarter, more connected future. Please join me in welcome you, Mr. Mohammad Ajaz, sir. எல்லாம் வாட்ஸ்அப் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். அன்றைய தினம் சொல்லி மெசேஜ் போடுறோம், இப்போமே போட்டுக்கோங்க. 12th முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ கரெக்டான டைமில் நம்ம கூடியிருக்கோம். இதே ரிசல்ட்டு வரலைன்னா எல்லோரும் டென்ஷனாக இருந்திருப்பீங்க, நம்ம இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ. என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு விஷயம் வந்து, நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு விஷயம் வந்து, நான் என்ன அடுத்து படிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து இன்ஜினியரிங் குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்ஜினியரிங் பற்றி யோசிக்கும்போது நான் படித்த காலேஜ் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம அது பேச தகுதி இருக்காங்கிறத யோசிச்சு பார்க்க. இன்னைக்கு ஆனந்தம் ஐயா அவர் பேசும்போது அவர் இன்ஜினியரிங்கில் அவர் நல்ல ஒரு சாதனை படைத்து அமெரிக்க நாட்டில் ஐக்கிய எல்லாம் நல்ல ஒரு கம்பெனிஸில் வேலை பார்த்துட்டு அவர் ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு திகழ்கிறாரு. நான் ஏன் இன்ஜினியரிங் காலேஜை யோசிக்கும் போது நம்ம எவ்வளோ பேப்பர் வச்சோம் ஃபர்ஸ்ட் இயரில், நம்ம எவ்வளோ அட்டண்டன்ஸ் வச்சோம், நமக்கு இதுதான் எனக்கு யோசனை வந்துச்சு இன்ஜினியரிங் பற்றி பேசும்போது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ஜினியரிங் நீங்கள் மாணவனாக படிக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோடைய அருமை தெரியும் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரியும் இன்ஜினியரிங் படிக்கும்போது சரி நான் படித்த விஷயம் சரி அப்படின்னு சொல்லி. பொதுவாக என்ற ஒரு விஷயம் கேட்பாங்க, இன்ஜினியரிங்கும் சாதாரண அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அகாடமிக் நாலேஜ் கிடைக்கும், ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும், நல்ல ஒரு இந்த ஒரு விஷயத்தை குறித்து நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால நீங்கள் மற்ற விஷயத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாம். இதே இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லி தருவாங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டுங்கிற விஷயத்த கற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் இன்ஜினியரிங்கில் உள்ள ஒரு சிறப்பான விஷயம். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்ல வரல, நீங்கள் என்ன இஷ்டம் இருக்கோ அதை படிங்க. ட்ரெண்டு பார்த்து படிக்காதீங்க. நான் தான் எப்போதும் சொல்லுவேன், ட்ரெண்டு வச்சு நம்ம படிக்கக்கூடாது. ஐயா சொன்னாங்க கரெக்டாக, இன்னைக்கு ஏஐ டேட்டா சயின்ஸை குறித்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது பல வருஷங்களாக இருக்கிற விஷயம் எனக்கு சொல்லி தான் தெரியும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒரு 10-15 வருஷமாக இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஏஐ டேட்டா சயின்ஸ்லாம். அப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படிக்காமல் நம்ம என்ன விருப்பம் இருக்கோ, நமக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ, நம்ம அதை நோக்கி படிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு லைஃப்பில் ஷைன் பண்ண முடியும். என்னுடைய இன்ட்ரடக்ஷன் நான் சிம்பிளாக சொல்லிக்கிடுறேன். என்னுடைய பேர் முகமது ஏஜாஸ். எனக்கு தென்காசி தான் மாவட்டம், இதுதான் தென்காசி ஊர் தான் சொல்லணும். அப்போ மாவட்டம் சொல்ல மாட்டோம் நாங்கள். குற்றாலம் குடியிருப்பு தான் என்னுடைய ஊர். என்னுடைய அம்மா சத்துணவு டீச்சராக வேலை பார்த்தாங்க. எனக்கு அப்பா கிடையாது. நானும் ஒரு வகையாக 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சது தான் நான் போய் சேர்ந்தேன். இல்லாட்டி எனக்கு அந்த காலேஜில் போய் சேரணும்னு தெரியல. ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2005 உள்ளே போனோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனிஸில் வேலை கிடச்சி கடைசியில் ஹனிவெல் அப்படின்னு சொல்லி யூஎஸ் கம்பெனியில் ரீஜனல் மேனேஜராக வேலை பார்த்தேன். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையுமே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தான் ஞாபகம் தெரியுது, நம்ம வந்து இவ்வளோ உழைக்கும்படியாக நமக்கு இன்ஜினியரிங் தான் நமக்கு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் 2018 வரைக்கும் வேலை செஞ்சேன். 19 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இஸ்ரேல் நாட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணிவிட்டு துபாயில் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆரம்பித்தோம். எல்லா பிஸ்னஸையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஃபோக்கஸில் போயிட்டுருக்கு.
நான் இந்த பிஸ்னஸ்லாம் அபுதாபிலையும் டென்மார்க்லையும் இந்தியாலையும் பெங்களூரும் செஞ்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்டு. நாங்களாம் இந்த ஊர்னால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் நம்ம ஏன் நம்ம ஊரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கூடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஐடி கம்பெனி ஆரம்பித்தோம். அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னரும் கம்பெனி சிடிஓவாக இருக்கிறவர் வந்து இந்த சுரண்டை தான். அவருக்கு இந்த ஊர் தான், அவருக்கு இந்த மரியதாயபுரம் சொல்லி தான் அவருக்கு இந்த கிராமம் தான். அவர் முதல் ரெக்ரூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் டைல்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தான். நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போகிறோம், அங்கே ஒரு சின்ன பையன் டைல்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தான் காலேஜ் முடிச்சுட்டு. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணார், அவரை கூப்பிட்டு, நீ டைல்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கியா, நீ பெஸ்ட்டாட்டி இன்டர்ன்ஷிப்க்கு வா, நான் உனக்கு ஐடி சொல்லி தரேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் இன்னைக்கு ஐடி சொல்லி கொடுத்தாங்க, ப்ரோக்ராமிங் கோடிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த பையன் 3.5 வருஷமா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இங்கே இருந்துட்டு இருக்கான். அந்த பையன் இந்த ஊரில் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவன் ஷைன் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதான் ஒரு விஷயம் முதல்ல. இதே அந்த பையனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காட்டி இதை அவன் தவறு விட்டுருப்பான். எதுக்கு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மக்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா நீங்கள் நல்லா முன்னேற முடியும், நல்ல ஒரு காலத்தை நோக்கி போக முடியும். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட், நீங்கள் எடுக்கிற இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் தயவு செய்து யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கிறா, இன்னைக்கு காலையில் ஒரு ஐயா அழகா சொன்னாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பேஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு அதுதான் பேஷனானு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து கோடிங்கில் நாட்டம் இருக்குது, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாட்டம் இருக்குது, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும், சாஃப்ட்வேர் சைடில் தான் போகணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுங்க. இதே உங்களுக்கு வந்து சிவில் பக்கம் போகணும்னா சிவில் இன்ஜினியரிங் எடுங்க. இல்லை எனக்கு மொபைல் ஃபோன்ஸு சேட்டலைட் டெக்னாலஜிலாம் கற்றுக்கணும் ஆசை இருக்குன்னா நீங்கள் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் எடுங்க. இல்லை பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ் போகணும், நான் ரெனியூபிள் எனர்ஜிக்கு போக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ரிபிள் எடுங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அநேக கோர்ஸ் இருக்குது. அதான் நீங்கள் இந்த 4 கோர்ஸை தவிர நம்ம யாருக்குமே நிறைய கோர்ஸ் தெரியாது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்ஜினியரிங் கோர்ஸ் உண்டு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் அப்பா அம்மா கஷ்டம் தெரியும், 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம காலேஜ் போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு பெற்றோர்களுக்கு கஷ்டத்தையும் மறந்துடுவோம், நண்பர்களோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம சீரழிக்க நேரிடும். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல டிசிப்ளினோடு படிங்க, நல்ல உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுங்க. எந்த கோர்ஸ் படிக்கீங்களோ அந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் வேலை செய்ய முடியுமோ அந்த கம்பெனிஸில் இப்போமே அவங்க என்னென்ன ஃபீட்ஸ் கொடுக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபீட்பேக் எல்லாத்தையுமே லிங்க்டின்ல போங்க, கூகுள் சர்ச் பண்ணுங்க. நீங்கள் எல்லாத்தையும் அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உண்மையான இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாத்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக காணப்படும். இன்னைக்கு 6-7 வருஷம் ஆச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. இன்னைக்கு என் கூட கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 110 பசங்க வேலை செய்கிறாங்க என்னுடைய ஆர்கனைசேஷனில். பெங்களூரில், தென்காசியில், அபுதாபியில், டென்மார்க்கில் நாங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் டிசிப்ளினாக சர்வே பண்ணுற பசங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் லைஃப்பில் முன்னேறிட்டே போவாங்க. சில பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது, அதை செய்ய மாட்டாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க. அப்போ இங்கே வந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் அதிகமாக பேச விரும்பலை, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உங்களால் சாதிக்க முடியும், அதுதான் விஷயம். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ரிசோர்ஸ்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, எங்களுக்கு படிக்க புஸ்தகம் இல்லைங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. நான் படிக்கும்போது செல்ஃபோன் சும்மா நாங்கள் நோக்கியா ஃபோன் தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம். இப்போ உங்கள் கையில் எல்லாமே தொழில்நுட்பம் காணப்படுது, உங்கள் கையில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் கேதர் பண்ணலாம். ஆனால் அந்த டூல்ஸை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்ல ஒரு டிசிப்ளின் லைஃப், நல்ல ஆர்கனைஸ்டு ஒரு லைஃப் நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். ஏனோ தானோன்னு இல்லாமல் நீங்கள் கீழ்ப்படிந்து தாழ்மையோடு நீங்கள் உயரும் போது நிச்சயமாக உங்கள் உயர்வில் எல்லோரும் மகிழ்ச்சி காணுவாங்க. அதான் நீங்கள் பார்க்கணும். உயரலாம், யாருனாலும் படித்தா உயரலாம், ஆனால் எல்லோரும் மகிழ்ச்சி காண வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டுள்ள ஒரு மாணவியாக, ஒரு மாணவனாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி நல்ல இந்த இங்கே வர காலேஜஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் உங்களை தேடி வந்திருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த காலேஜ் தான் போகணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் நெகோஷியேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஃபீஸ் கேட்ட கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தன்னார்வ தொண்டுகளை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இதை மாதிரி நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வந்து வருமானம் கிடையாதுன்னா நீங்கள் நல்ல தன்னார்வ தொண்டுகளை நீங்கள் ரீச் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் முடியாது என்றுமே கிடையாது. நீங்கள் எதில் முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அங்கே தான் நீங்கள் போய் சேருவீங்க. இப்போ இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இங்கே அடுத்தடுத்த ஸ்பீக்கர் பேச போகிறாங்க. நான் ப்ரெசன்டேஷன் பண்ண வேணாம்னு நினச்சேன், ஏன்னா ரொம்ப போயிட்டுனா தூக்கம் வந்துடும். முதல்ல வர ஸ்பீக்கருக்கு பிரச்சனையே கிடையாது, மைக்கை பிடிச்சி என்ன பேசினாலும் கொஞ்சம் அலர்ட்டாக கேட்பீங்க.
அடுத்து வரவங்க பேச பேச அப்படியே டயர்டாயிரும் வந்து நம்மளுடைய பிரெயின். அது நேச்சர் தான் முதல்ல. அப்போ இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இங்கே இருக்க ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய ஆல் த பெஸ்ட். நீங்கள் நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுங்க. வாய்ப்பு கொடுத்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஐயா நிறுவனர் அவருக்கும், காருண்யா குணபதி, நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஆம்பிஷியஸான ஒரு உமன் தான் சொல்லணும். அவங்கள வந்து நான் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு இப்பேற்பட்ட விஷயம் இந்த ஊரில் செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இதே சென்னையில் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, நம்ம ஊரில் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம ஊரில் செய்யும் போது எனக்கும் ஆர்வமாக இருக்குது. இதே மாதிரி விஷயங்களை கலந்து கொண்டு நம்மளும் நம்ம மக்கள்கிட்ட பேசலாம். ஹிந்தியில் பேசுறது போதும், மற்ற நாட்டில் பேசுறது போதும், நம்ம நாட்டு மக்கள்கிட்ட நம்ம ஊர் மக்கள்கிட்ட பேசலாங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. உங்கள் எல்லாரையும் நன்றி செலுத்துகிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் இந்த ஆர்கனைசேஷன். எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.